ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். குரூப் 4 வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பொது தமிழ் அதில் இது மட்டும் படிங்க அதை மட்டும் படிங்க அப்படின்னு வந்து நிறையா சேனல்ஸ் வந்து உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் நம்ம படிக்கிறத எக்ஸ்ட்ரா படிக்கணும். இப்போ அதுக்குன்னு தனியாக எல்லாம் கவனம் எடுத்து படிக்கணும். அதுதான் இதில் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பொருத்துதல், அந்த அடைமொழி, இந்த பிரித்தலுக்கு சேர்த்ததுக்கு அதெல்லாம் சில சமயம் கொடுத்துருப்பாங்க. அந்த சந்திப்பிலை நீக்குதல், ஒருமைப்பன்மை, இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை எக்ஸ்ட்ரா நீங்கள் படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இந்த மாதிரி இந்த ஒளி மரபு வேறுபாடு இதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் முன்னாடிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதுவே வந்து ஒரு 20-25 கொஸ்டின் அந்த மாதிரி கிட்ட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இலக்கியம், சரி அதுதான் நிறையா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இதுவுமே நம்ம நிறையா படிக்கணும். இதை மட்டும் படிக்கணும் அதை மட்டும் படிக்கணும், இனிமேல் பழைய புக்கெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு நிறையா சேனல்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி உள்ளாக்க வச்சுருங்க, மூட்டை கட்டி வச்சுருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 அதிகாரம் நம்ம படிக்கணும். இதில் கொடுத்துருக்க 20 அதிகாரம் எல்லாமே படிக்கணும், அந்த குறள் எல்லாமே. அதுக்கப்புறம் அறநூல்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் 11 கீழ்கணக்கு நூட்கள் அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ராமாயணம் படிக்கணும், ராவண காவியம் படிக்கணும், புறநானூறு அகநானூறுக்கு படிக்கணும். புறநானூறு அகநானூறு படிக்கணும்னாலே நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், படிக்கிறவங்க எல்லாத்துக்கும். 8 தொகை பாட்டு, 10 பாட்டு எல்லாமே படிக்கணும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் பெரிய புராணம் 4, அப்புறம் சிற்றிலக்கியங்கள், மனோன்மணியம், நாட்டுப்புற பாடல்கள், அப்புறம் இவங்களை பற்றி தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் புது கவிதை எழுதினவங்க அவங்க தனியாக சில பேர்த்த கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து வச்சுருக்கும் போது நீங்கள் எதை விட்டுட்டு படிப்பீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக படிக்கணும். புக்கில் நீங்கள் 6th to 10th பழைய புக்கு, புது புக்கு ரெண்டத்தையுமே படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 11th 12th கட்டாயம் படிக்கணும். ஆனால் 11th 12th சில இது இதில் இல்லாத இருக்கிற நிறையா இது அதில் தான் இருக்குது. அதனால் 11th 12th நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா இன்னும் ஹை ஸ்கோர் வாங்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் சென்டம் அடிக்கலாம், ஹை ஸ்கோர் 100க்கு 100 எடுத்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னன்னா 6th to 10th எப்பொழுது படிக்கிறது உரைநடை இலக்கியம் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. சிலபஸை குறைச்சிருக்கோம் அப்படின்னு சில இதில் வந்து சொல்லியிருக்காங்க சில வீடியோஸில். அதை கண்டிப்பாக என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே தான் படித்தாகணும். முன்னாடி மாதிரி படிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா எதாவது படிக்கணும்னா இந்த இலக்கண பகுதின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த இலக்கண பகுதியை நீங்கள் இப்போதைக்கு நல்லா படித்து வச்சுக்கணும். இலக்கண பகுதின்னு கொடுத்துருக்கிறத அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து அந்த இலக்கண பகுதியில் எது சொல்லியிருக்காங்களோ அதை இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிச்சுக்கிட்டா போதும். எல்லா இலக்கண பகுதியும் கொடுக்கல, இலக்கண பகுதியில் எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த சந்திப்பிலே நிற்கிறது, ஒருமைப்பன்மை, மரபு பிழை, இந்த வலுவு சொற்கள், அந்த இது மாதிரி மருவு, இந்த ஊரோட பேர் கொடுத்துட்டு அது மருவு என்ன அப்படின்னு கேட்குற, அப்புறம் தன்வினை பிறவினை, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர் படிக்கணும். அதுக்கப்புறம் புக் பேக்கு பின்ன இந்த ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்கறனால ஆங்கில சொற்களை மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, தமிழ் சொல்லாம் மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குனால நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற ஒரு சில வார்த்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு போங்க. எப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா ஆப்ஷன்லேருந்து இது கரெக்டாக வருமா அப்படின்னு நம்ம பார்த்தும் பொருத்தியும் போட்டுடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இலக்கணமும் நீங்கள் எப்பொழுதும் படிக்கிறத படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அது ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் படிக்கணும்னு. இப்போ இந்த உரைநடை பகுதி உள்ள 10th புக்கில் இருக்கிற ஒரு லெசன், 10th புக்கில் லெசன் கேட்கிறதா என் குரல், இதை பாருங்கள். ஏன் எல்லாத்தையும் படிக்கணும், உள்ள கலக்கிற எல்லாத்தையும் பழைய புக் மாதிரி முன்னாடி மாதிரியே படிக்கணும், அவங்க சொன்னதை மட்டும் படிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஔவையார் பற்றி படிக்கணும் அப்படின்னு சில இது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஔவையார் குரல் பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எழுதுனது யார் அப்படின்னு, இல்லை எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது பிற்கால ஔவையார், அவங்க வாயு தானே அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வைக்கும். இங்கே பாருங்கள், சிலப்பதிகாரம் படித்தே ஆகணும். அது சிலப்பதிகாரத்தோட வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல், அப்போ சிலப்பதிகாரம் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. இங்கே உள்ளக்கையும் கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கியத்தை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு. அப்போ சிற்றிலக்கியத்தையும் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ எதை விடுவீங்க? இங்கே பாருங்க, கீழே பாருங்க, புறநானூறு அகநானூறு படிக்கணும் போட்டிருக்கு. அப்போ இங்கே பாருங்க, புறநானூறு பாட்டு கொடுத்து அதை வந்து கொடுத்துருக்காங்க.
அது யார் எழுதுனா, யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, வெண்ணி குயத்தர் வந்து கரிகால் பெருவளத்தானை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எதை விட்டுட்டு படிக்கிறது? ஸோ எல்லாமே படித்து தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த இலக்கண பகுதியை நம்ம இன்னும் கேர் எடுத்து படிச்சுக்கணும். அது மட்டும்தான். 6th 10th ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டத்தையும் கண்டிப்பாக படிங்க. அதோட 11th 12th புக்கையும் பார்த்துக்கோங்க. 11th 12th புது புக்கை முடிச்சுட்டு பழைய புக்குக்கு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் புது புக்கை முடிச்சுட்டு பழைய புக்குக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்து செய்யுங்க. தமிழ் அதுக்குன்னு குறைச்சிட்டாங்க, இதை மட்டும்தான் படிக்கணும், இது மட்டும் போதும், கொஞ்சோண்டு மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த மாதிரி உரைநடைக்குள்ளக்காயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி கேட்டு வச்சுட்டாங்கன்னா, ஐயோ நம்ம இதை படிச்சுட்டு போலே அப்படின்னு, இதை எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.